அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உயரப்போகும் மின்கட்டணம், வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் சிறுவர்களுக்கு சைபர் பாலியல் வன்கொடுமை, வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் பகுதியொன்றில் குடும்ப பெண்ணுக்கு இரவில் நடந்தேறிய துயரம், நடுவீதியில் சம்பவம். நாளை அமெரிக்கா பயணமாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. விமான நிலைய கழிப்பறையில் மீட்கப்பட்ட பொருட்களால் பரபரப்பு. சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. மோசமடையும் நிலைமை, நாட்டில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. 28,372 பேர் மீது திடீர் சோதனை நடவடிக்கை. வங்கதேசம் மற்றும் இந்தியாவில் நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் 6.8% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு 3வது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு 7.83 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது மின்சார சபைக்கான நிதி செலவுகள் 2.48 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2024-2025 ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 43 சிறுவர்கள் சைபர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர், உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார வுட்லர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 50% அதிகரிப்பு என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2028 ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 15 சிறுவர்களும், 2025 ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 28 சிறுவர்களும் சைபரின் ஊடாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் அவர் கூறினார். 2024 ஆண்டில் போதைப் பொருள் குற்றங்களுக்காக 282 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2025 ஆண்டில் 206 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2024 ஆண்டில் 375 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும், சம்பவம் தொடர்பாக 114 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2025 ஆண்டில் இதுவரை 118 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். கனகராயன்குளம் பகுதியில் பெண்ணொருவர் மீது மோதி தப்பிச் சென்ற வாகனம் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், கனகராயன்குளம் பகுதியை சேர்ந்த குடும்ப பெண்ணொருவர் கடந்த 16ஆம் திகதி இரவு கணவருடன் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து கனகராயன்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க சென்றுள்ளார். இதன்போது ஏனையின் வீதியில் வைத்து வாகனம் ஒன்று அவரை மோதியதில் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் அந்த பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாயை உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பி சென்றதுடன் இது தொடர்பாக வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். இதனை அடுத்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் அதன் சாரதி மற்றும் உரிமையாளர் ஆகியோர் விசுவமடு பகுதியில் வைத்து வவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டனர். வாகனத்தின் நிறம் உட்பட ஏனைய அமைப்புகளை மாற்றியமைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை இரவு அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ளவுள்ளதோடு, மேலும் புதன்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுவார் என்று ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன்
இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவுள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தும் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஆட்கள் கழிப்பறைக்குள் இருந்து ரூபாய் 18.47 மில்லியனுக்கும் அதிகமுள்ள குஷ் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த கழிப்பறைக்குள் சந்தேகத்திற்கிடமான பல பார்சல்கள் இருப்பதை அவதானித்த துப்புரவு பணியாளர் அதனை விமான நிலைய சுங்க போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இந்த சோதனையின் போது 422 கிராம் குஷ் கஞ்சா மற்றும் 1.262 கிலோகிராம் ஹஷிஷ் ஆகியவற்றை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் விமான நிலைய போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர். கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இந்த போதைப் பொருட்களை கடத்த முயற்சித்தவர்களை கண்டறிய தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுமதி பத்திரத்திற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி பொது போக்குவரத்து சாரதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் கருத்து தெரிவிக்கையில், இப்போது சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சில பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட போதே சீட் பெல்ட்கள் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் பேருந்துகளை அலங்கரிக்க முடியும் என்றால் ஏன் சீட் பெல்ட்டை பொருத்த முடியாது? இப்போது சில சாரதிகள் என்னையும் போலீசாரையும் ஏமாற்ற தங்களது பிள்ளைகளது பாடசாலை பைகளின் பெல்ட்களை அணிந்து வருகின்றனர். அவ்வாறானவர்களிடமிருந்து 50 பயணிகளை ஒப்படைப்பது பொருத்தமானதல்ல. எனவே நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். பொது போக்குவரத்தில் ஒவ்வொரு சாரதியும் பொது போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுவது கட்டாயமாகும். நாங்கள் இதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அவர்கள் நிச்சயமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமில்லை என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நளித ஜாயதிச தெரிவித்துள்ளார். கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்க அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சில மருந்துகள் தனியார் சந்தையில் கிடைக்காது, திறந்த வெளியில் கிடைக்காது, சந்தையிலும் கிடைக்காது, மருந்தகங்களிலும் கிடைக்காது. இதுபோன்ற பல சிக்கல்கள் உள்ளன. மருந்து பதிவின் போது வரம்பற்ற விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் பதிவை நாங்கள் அனுமதிப்பதில்லை. தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள். டெண்டர் செய்யும் பொறுப்பை அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்திடம் வழங்கியுள்ளோம். சுமார் 80% தொடக்கம் 85% பணி அதில் நிறைவு பெற்றுள்ளது. நாம் ஏற்கனவே கொள்வனவு செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் நளித ஜாயதிச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ ஹாம்ப்ஷயர் மாநிலத்தில் உள்ள இரவு விடுதியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு மற்றும் பலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய ஒருவர் இரவு விடுதிக்குள் நுழைந்து திடீரென கூட்டத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதேவேளை துப்பாக்கி சூடு நடத்தியவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பதற்காக போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கை திட்டத்தின் மற்றொரு கட்டம் நேற்று அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்டது. 28,372 பேர் இதன் அடிப்படையில் சோதனை செய்யப்பட்டதாகவும் 714 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 253 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களையும் போலீசார் கைது செய்யப்பட்டனர்.
மேலும் பல குற்றங்கள் தொடர்பாக 19 பேர் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக 23 பேருக்கும், போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 4495 பேருக்கும் எதிராக சட்டத்தை அமல்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் டாக்கா மற்றும் வங்கதேசத்தின் பல பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையத்தின்படி மதியம் 12:09 மணிக்கு ரிக்டர் அளவுகோலில் 4.0 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மைய தகவலின்படி டாக்காவின் அகர்கானில் உள்ள BMD நில அதிர்வு மையத்திலிருந்து வடகிழக்கே 185 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் நிலை கொண்டிருந்தது. இதற்கிடையில் பங்களாதேஷை தாக்கிய 4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு இந்தியாவின் மேகாலயாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மேகாலயாவில் எந்த சேதமோ அல்லது எந்த உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை இந்தியாவின் குஜராத்தில் கட்ச் மாவட்டத்தில் 3.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிலநடுக்க ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மதியம் 12:41 மணிக்கு நிலநடுக்கம் பதிவானது. அதன் மையம் பஞ்சாபிலிருந்து வடகிழக்கு சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.